ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகைன் கம்மிங் பேக் வித் நியூ அஸ்டோர் லர்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு உங்களுடைய தொடர் முயற்சிகள்னால் இன்றைக்கி அனைவருக்கும் ஜோதிடம் 100வது பதிவை பதிவிடுகிறோம். இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நேயருக்கு ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்விக்கான பதிலை நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சில நேயர் ஒரு கேள்வியை ஒரு நேயருக்கு வழங்கினாலும் 3 நேயர்களின் கேள்வி 4 நேயர்களின் கேள்வி ஒரே பதிவில் இதுவரைக்கும் முன்னாடி இருக்க பதிவில் வழங்கியிருக்கோம். இப்போ தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கிறதுனால ஒரு நேயருக்கு ஒரே பதிவில் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்விக்கு பதிலை வழங்கிக்கிட்டு இருக்கோம். இது 100வது பதிவு. கிட்டத்தட்ட 250 சப்ஸ்கிரைபருக்கு மேல் இந்த அனைவருக்கும் ஜோதிடத்தினால் பயன்பெற்று இருக்கிறார்கள். உங்களுடைய முயற்சியினால் தொடர் முயற்சியினால் இந்த பதிவு சாத்தியமானது. இப்போ 100வது பதிவாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி தசா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. அந்த சப்ஸ்கிரைபர் வைஸ் 89 அப்படின்ற யூசர் ஐடியிலேருந்து அவங்களுடைய கணவருக்காக கேட்டிருக்காங்க. அவங்க கணவரின் சனி தசை எப்படி இருக்கும், அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு. இது தவிர பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி பலன்களை நம்ம மேஷம் ராசியிலேருந்து கும்பம் ராசி வரைக்கும் வழங்கியிருக்கோம். பதிவை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பழைய பதிவுகளை பாருங்கள். ராகு கேது பயிற்சி உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது பொது பலன்களாகவும் இருக்கிறது. உங்களுடைய ஜாதகத்தில் சொந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கும்ன்றதை ஒரு அவுட்லைனாகவும் சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது தவிர இதுவரைக்கும் 750 பதிவுகளுக்கு மேலே பேசிக் அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் அது போன்ற பதிவுகள் இருக்கிறது. அனைவருக்கும் ஜோதிடம் அப்படின்றது நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் அப்படின்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நோக்கம் அடிப்படையில் பல பதிவுகள் உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிய முறையில் எப்படி பலன்களை எடுப்பது அப்படின்றதும் பழைய பதிவுகளை விளக்கியிருக்கோம். அந்த பதிவுகள் மூலமாக நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கொண்டு உங்களை சார்ந்தவர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நீங்களும் வழிகாட்டியாக இருந்தால் அதுவே அமர்நாத் ஆஸ்ட்ரோவின் வெற்றியாகும். சரிங்களா? இப்போ சனி தசா எப்படி இருக்கும் அப்படின்ற நேயர் கேட்ட கேள்விக்கு போகலாம். உங்களுக்கும் அனைவருக்கும் ஜோதிடமில் இலவச ஜோதிட ஆலோசனை ஒரு கேள்விக்கு தேவைப்படுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஒரே ஒரு கேள்வியை கமெண்ட் பாக்ஸில் ஜாதகரின் பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதோட பதிவிட்டிங்கன்னா உங்களுக்கும் வரிசை முறைப்படி அமர்நாத் ஆஸ்ட்ரோ மூலம் அனைவருக்கும் ஜோதிடம் நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு தனிப்பதிவில் உங்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கப்படும். இப்போது வைஸ் 89 அப்படின்ற சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு பார்க்கலாம். அவங்க கணவரின் சனி தசா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க கணவரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா 20/7 அதாவது 20th ஜூலை 1958 மதியம் 2:30 மணிக்கு திருவாரூரில் பிறந்திருக்கார். அவருடைய சனி தசா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா சனி தசான்றது பல பேருக்கு பிரச்சனையை கொடுக்குமோ அப்படின்ற பயம் இருக்கும். ஏன்னா சனி ஆயுள்காரகன், கர்மக்காரகன் அப்படின்னு இருக்கிறதுனால வயதானவர்களுக்கு நோய் போன்ற விஷயம் வருமா, அல்லது இளைஞர்களுக்கு வேலையில் மாற்றம் வருமா, வேலையில் பாதிப்பு வருமா அப்படின்ற கேள்விகள் பல வழிகளில் மனதிலும் இவங்களுக்கும் அது மாதிரி தான். அவங்களுடைய கணவருக்கு சனி தசா என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் படி பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜோதிட கட்டத்தை பார்க்கலாம். அவங்க கணவருடைய ஜாதக கட்டத்தில் விருச்சிக லக்னத்தில் அவர் பிறந்திருக்கார். லக்ன புள்ளி பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் விருச்சிக லக்னத்தில் இருக்குது. இது ஏன் சொல்கிறேன்னா லக்ன புள்ளியும் ஒரு முக்கியமான விஷயம், அதனால் சொல்கிறேன். இது தவிர பார்த்திங்கன்னா இவருக்கு சிறப்பான விஷயம் அப்படின்னா 9 மற்றும் 10வது அதிபதி அதாவது சந்திரனும் சூரியனும் பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம் இவருக்கு சிறப்பாக உள்ளது. இவரினால் பல பேர் பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்திருப்பார்கள். அதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாகும். அந்த சந்திரன் பார்த்திங்கன்னா வளர்பிறையில் இருக்கிறதுனாலையும் அது சிறப்பான யோகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது தவிர பார்த்திங்கன்னா மற்ற பிளானட்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 8ல் சுக்கிரன் இருக்குது. அதாவது மிதுனம் ராசியில் விருச்சிக லக்னத்துக்கு 8வது இடத்துல சுக்கிரன், லக்னத்திலேயே சனி வக்ரமாக இருக்கிறார். அதனால் பாதிப்பா அப்படின்றத கேட்டிங்கன்னா சனி தசை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை பார்க்கலாம். அது தவிர 6ல் மேஷத்தில் செவ்வாயோட கேது சேர்ந்திருக்கிறார். 6ல் கேது இருந்தால் 12ல் ராகு இருக்கும், துலாமில் ராகு இருக்கிறார். 11வது இடத்துல குரு இருக்கிறார், அதாவது கன்னி ராசியில். சரிங்களா? இவங்களோட சனி லக்னத்தில் இருக்கிறார். லக்னத்தில் இருக்கும் சனி என்ன மாதிரி தசா பலன்களை கொடுப்பார் இவங்க கேட்டிருக்கிறது படி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு குரு தசை முடியுது. குரு தசையில் ராகு பற்றி
அக்டோபர் மாதம் 28ஆம் தேதியோட முடியுது. அதனால் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுடைய கேள்வி மூலமாக இது தெரியுது. சனி தசைன்னு பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கு 3வது மற்றும் 4வது அதிபதியோட தசை. 3வது 4வது அதிபதி வந்து இவங்களுக்கு லக்னத்திலேயே வக்ரமாக இருக்கிறதுனால இவருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 65 வயது நிரம்பி விட்டது. 65 வயசில் இவருக்கு எப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏன்னா வயதிற்கு ஏற்றபடி தான் தசாபுத்தி பலன்கள் நடக்கும். இவருடைய வயசு வந்து சனிக்கு வீடு கொடுத்த, அதாவது செவ்வாய் பார்த்திங்கன்னா 6ல் வந்து கேதுவோடு இருக்கிறதுனால சில வியாதி வந்து ஷார்ட் டேர்மில் வந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றபடி இவருக்கு ஆயில் சம்மந்தமான பெரிய அளவில் டிசீஸ்லாம் வராது. இதற்கு வந்து இவருடைய லக்னாதிபதியோட வீட்டில் சனி இருக்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும், செவ்வாய் வந்து, அதாவது லக்னாதிபதி செவ்வாய் கேதுவோட இருந்து இருக்கிறதுனால அந்த மாதிரி பெரிய அளவில் தொந்தரவு கொடுக்க மாட்டார். அது தவிர பார்த்திங்கன்னா சனி வந்து 3வது மற்றும் 4வது இடத்தோட பலன்களை கொடுப்பார். அந்த 3வது மற்றும் 4வது வீட்டை வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா, புதன் வந்து 4வது வீட்டை 10லேருந்து பார்க்குறார். சரிங்களா? 10லேருந்து புதன் மட்டும் பார்க்கல, சந்திரனோட சேர்ந்து புதனும் இணைந்து பார்க்கிறார். அதனால் வந்து அவருடைய ஹெல்த் ரிலேட்டட் திங்கில் வந்து பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது. ஏன்னா சந்திரன் 9வது அதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் 8வது அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால, பரிவர்த்தனையிலையும் சந்திரன் இருக்கிறதுனால பெரிய அளவில் ஹெல்த் ரிலேட்டட் திங், அதாவது நியூரலஜிக்கல் ப்ராப்ளம் அதெல்லாம் வராது. சரிங்களா? சனி தசை சனி புத்தியில் சில பிரச்சனைகள் வந்தாலும் சனி தசை குரு புத்தியிலேருந்து அது பிரச்சனைகள் போயிடும். இந்த சனி தசை சனி புத்தியில் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, 11ல் இருக்கிற குரு இவருக்கு சொந்த ஜாதகத்தில் இருக்குது. இந்த குருவோட கேது வந்து 30ஆம் தேதி அக்டோபர் மாதம் இணைகிறார். இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து குலதெய்வ வழிபாடு, பூர்வீகத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் அவரே சென்று வருவார். குலதெய்வத்துக்கு பூஜை போட்டு நன்றாக வழிபாடு செய்தால் எந்த விதமான பிரச்சனையும் இவருக்கு இருக்காது. ஏன்னா வந்து 5வது வீட்டு அதிபதி குரு வந்து 11ல் இருக்கிற போது கேது வந்து கோச்சாரத்தில் குருவை வந்து தொடுறார். சனி தசையில் தானே கோச்சாரத்தில் குருவை வந்து கேது தொட்டா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, சனிக்கு நட்சத்திரம் கொடுத்த புதன் வந்து 11வது வீட்டு அதிபதி. சரிங்களா? இது தவிர சனியோட வீட்டை புதனும் தொடர்பு கொள்கிறார். அதாவது கும்பத்தை வந்து 10லேருந்து 7வது பார்வையாக பார்க்குறாரு. இதுவும் தவிர குரு இருக்கிறது புதனோட வீடு. இது எல்லா காரணத்தினாலையும் கேது வந்து குருவை தொடுறதுனால இவர் குலதெய்வ வழிபாடு செஞ்சால் சிறப்பானதாக இருக்கும். சனி வக்ரமாக இருக்கிறதுனால அந்த முயற்சி வந்து பெரிய அளவில் முன்னேற்றத்தை தரும். 9 மற்றும் 10வது அதிபதிகள் பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் பெரிய நோய் தொற்றும் பெரிய இதுவும் இவருக்கு வராது. சரிங்களா? அதனால் வந்து இவங்க வந்து நிம்மதியாக இருக்கலாம். சனி தசை சனி புத்தியிலேருந்து பிரச்சனை இருந்தாலும் சனி தசை குரு புத்தியிலேருந்து அது ஃபுல்லாக நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறமா வர குரு புத்திக்கு அப்புறமா வர என்னென்ன புத்தி வரும்? சனி தசை சனி புத்திக்கு அப்புறமா சனி தசை குரு புத்தி வராது. சனி தசை சனி புத்திக்கு அப்புறமா சனி தசை புதன் புத்தி வரும். சனி தசை புதன் புத்தி இருக்குது தான் அதை நான் சொன்னேன். ஏன்னா குரு வந்து புதனோட வீட்டில் இருக்கிறார். சனிக்கு நட்சத்திரம் வளர்த்த புதனம் வந்து 10ல் இருக்கிறார். சரிங்களா? அதனால் வந்து சனி தசை புதன் புத்தியிலேருந்து அந்த பிரச்சனைகள் படிப்படியாக நிவர்த்தியாகி சனி தசை கேது புத்தி, சனி தசை சுக்கிர புத்தி இது மாதிரி போயிட்டு இருக்கும். அதனால் வந்து சனி தசா வந்து இவருக்கு பெரிய அளவில் தொந்தரவு கொடுக்காது. அதனால் இவங்க வந்து நிம்மதியாக இருக்கலாம். சில ஷார்ட் டேர்ம் டிசீஸ், அதாவது அக்யூட் டிசீஸ் வந்தாலும் அது வந்து மருத்துவம் மூலமாக க்யூர் ஆகிடும். பெரிய தொந்தரவுலாம் எதுவும் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்கலாம். குலதெய்வ வழிபாடு பண்ணுறது வந்து சிறப்பான ஒன்றாக இருக்கும். அது தவிர உங்கள் ஊரில் இருக்கிற மூகாம்பிகை கோயிலுக்கு உங்கள் கணவர் சென்று வந்தால் சிறப்பானதாக இருக்கும். உங்கள் கணவர் சிறப்பான வாழ்க்கை பெற்று நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலமாக அமர்நாத் ஆஷ்ரமம் வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.